சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கவனமாக கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் வாசிக்கும் போது நாங்கள் வாசித்த பகுதி 1 பேதுரு 4வது அதிகாரத்தை நாங்கள் வாசித்தோம். 1 பேதுரு 4வது அதிகாரத்தை நேற்று தினத்தில் கூட வாசித்தோம். அந்த 1 பேதுரு 4வது அதிகாரத்தை வாசித்துக் கொண்டே இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு வசனம் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை குறித்து அந்த வசனத்திலிருந்து பேசும்படியாக அவர் உணர்த்தினபடினால அந்த வசனம் நேற்று தொடப்பட்டது. அதிலிருந்து துவக்கினோம். 16வது வசனம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவோம். இல்லையா? எத்தனாவது பக்கம்? 321 புதிய ஏற்பாடு. அப்ப இங்க இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். Yet if anyone suffers as a Christian, let him not be ashamed, but let him glorify God in that name. ரொம்ப எத்தனையோ முறை வேதத்தை படிச்சிருந்தாலும் இந்த வசனத்தை முக்கியப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு கர்த்தர் கொடுத்தார். ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ குழந்தைகள் டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அழகா போர்ட்டிகோல நல்ல சத்தம் கேட்குது. அழகா குழந்தைகள் கூட்டு போர்ட்டிகோல உட்காந்து ஆமா பாருங்க, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாருங்க, we are a Christians இல்லையா? கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நம்மள கிறிஸ்தவர்களாக கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கின்றார். அப்போ நான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்தவன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவன். கிறிஸ்தவன் என்று சொன்னால் சீஷன் இல்லையா? அப்படின்னா அப்படிதான் பைபிள்ல போடுறது. அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்துல யார் கிறிஸ்தவர்கள் போட்டு படிங்க. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் அப்போஸ்தலர் 11 எடுத்தவங்க சத்தமா படிங்க. யார் கிறிஸ்தவம்? நீ கண்டுபிடிக்க பாருங்க. அப்போஸ்தலர் 11:26 அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று. அப்ப கிறிஸ்டியன்ஸ்னா யார் அப்படின்னா டிசைபிள்ஸ். சீஷர்கள் தான் கிறிஸ்தவர். அதனால தனியா சீஷத்துவ பயிற்சி தனியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எந்த ஒரு போக்கஸும் அங்க கர்த்தர் சொல்லல. சபையோடு கூட இருக்கக்கூடியவர்கள், வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள், வசனத்தை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அந்த கற்றுக்கொண்ட உபதேசங்களை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் சீஷர்கள். யாரு? அப்போ கிறிஸ்தவர்கள்னா யாருன்னா சீஷர். கிறிஸ்தவர்கள்னா யாரு? சீஷர். இப்போ யோவான் 15வது அதிகாரத்துல ஆண்டவர் யார் சீஷன் அப்படின்னு சொல்றாரு. யார் சீஷன் படிங்க. யோவான் 15 வசனத்தை சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லணுங்கிறதுக்காக அப்படி சொல்றேன். படிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு கனியுள்ள பிள்ளையா இருந்தாச்சுன்னா நீ எனக்கு சீஷன். நீ யார்? எனக்கு
நீ எனக்கு சீஷனா இருப்ப அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இப்போ இங்க ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதினால் பாடுபட்டால், இஃப் யூ ஆர் எ கிறிஸ்டியன் அப்படின்னா பாடுகள் உனக்கு இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கஷ்டம் இருக்கும் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் வேலையில, இல்ல உன் சரீரத்துல, ஏதோ ஒரு விதத்துல உன் மனசுல ஏதோ ஒரு விஷயம் உள்ள ஆவியில இல்ல ஆத்மாவில சரீரத்துல ஏதோ ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிச்சுட்டு இருப்ப. உனக்கு கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லாம இருக்காது. வசனம் சொல்லுது, ஆண்டவர் ரெண்டா பிரிச்சிருக்கிறார் இல்லையா? ஒண்ணு தேவனை அறிந்தவர்கள், இன்னொன்னு தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள் நம்ம புறஜாதின்னு சொல்றோம், அதாவது கர்த்தரை அறியாதவர்கள். தேவனை அறிந்தவர்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ we are the Christian. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், ஆனா இங்க உன் கஷ்டத்தை மட்டும் ஸ்பெசிஃபை பண்றாரு, முக்கியப்படுத்துறாரு ஆண்டவர். அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரியே உனக்கும் கஷ்டம் இருக்குதான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லல, உன் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற. ஆனா மற்றவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்னா, நீ கிறிஸ்தவனா இருப்பதினா. எப்படி? இது ஆண்டவர் முக்கியப்படுத்துறார். இப்போ மாடசாமிக்கும் மார்ட்டினுக்கு இருக்கிற வித்தியாசத்தை அவர் காட்டுறாரு. மாடசாமிக்கும் கஷ்டம் இருக்கும், மார்ட்டினுக்கும் கஷ்டம் இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் கஷ்டத்துலயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மாடசாமி கடவுளை அறியாதவன், நீ கடவுளை அறிந்தவன். நீ தெய்வத்தை குறித்து நன்கு அறிந்தவனாக இருக்கிறபடினால, நீ கிறிஸ்தவனாக இருக்கிறபடினால அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். தம்பி தங்கச்சி, உனக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு பிரதர், கஷ்டம் இருக்குப்பா, நான் இல்லைன்னு சொல்லலையே. உன் வாழ்க்கையில பாடுகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் யூ ஆர் கிறிஸ்டியன். யாரு? கிறிஸ்டியன். இப்ப அவர் சொல்றாரு, உன் கஷ்டத்தின் மத்தியில நீ கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து. நீ என்ன பண்ணக்கூடாது? பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ வெட்கப்படாம, உன் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நீ வெட்கப்படாம, அந்த கஷ்டத்தை குறிச்சு கூனி குறுகி வெட்கப்படாமல் இருந்து. அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்து. அது நிமித்தம் தேவனை உன் வாழ்க்கையில, உன் சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கா? அப்பா உனக்கு நன்றி ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைப்பா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டத்தை நீங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டத்தை அனுமதிச்சிருக்கிறீங்க, நான் உங்களை துதிக்கிறேன், உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமா, நீங்க தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவர் என்ன பண்ணணுமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வாழ்க்கையில கஷ்டங்களும் பாடுகளும் வந்தாச்சுன்னா தேவனை மகிமைப்படுத்தாமல் சபையை விட்டும் கர்த்தரை விட்டும் தூரம் ஆயிடுறாங்க, பின்வாங்கிடுறாங்க. அவங்க பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் அதான். கிறிஸ்டியன்ஸ், they are too long with God. கடவுளை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. மூஞ்சி அப்படியே எப்படி வச்சிருப்பாங்க? எப்படி வச்சிருப்பாங்க? மூஞ்சில் எலி மூஞ்சி மாதிரியே வச்சிருப்பாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில கஷ்டங்களும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வரும் பொழுது நீ பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்து. Because you are Christian. லாஸ்ட் டைம் 74 வயசுல இருக்கிற ஒரு போதகர் வந்து செய்தி கொடுத்தாங்க. 7 நாள் உபவாசம் போட்டு, கடந்த டிசம்பர் மாதத்துக்கு தொடர் உபவாசம் போட்ட 7 நாள் வச்சிருந்தோம். அதுல ஒரு நாள் அவர் செய்தி கொடுத்தார். கடந்த வாரத்துல நானும் அவரும் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ நான் செய்தி கொடுத்தேன், அவர் சாட்சி சொல்ல நீங்க சாட்சியை பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவருக்கு சொல்லாத சாட்சி அங்க சொன்னார். ஹல்லேலூயா. என்ன சாட்சி சொன்னார் தெரியுமா? திருமணமாகி 16 வருஷம் அவர் குழந்தை. He waited for 16 years. 74 வயசு. அவர் சொல்றாரு, எனக்கு 33 வயதுல வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொன்னார். 33 வயசு, 30 to 40 ஒரு ஏஜ் சொன்னாரு. திருமணமாகி 16 வருஷம் எங்களுக்கு குழந்தை. 16 years முடிவே பண்ணிட்டாங்க எல்லாம். There is no next generation அப்படி முடிவே பண்ணிட்டாங்க. நாங்க ஒவ்வொரு கோயிலா போய் இந்த குளிச்சல்னு எதை சொன்னாங்க, கட்டுவாங்களாம் வாங்கி குளிச்சல், அது பேர் என்னன்னு தெரியல.
நிறைய ஒய்ஃப் உடம்பு ஃபுல்லாக குளிச்சிருந்தேன், கழுத்தில் கையில் இடுப்பில் எல்லா காலில் எல்லா இடமும் அந்த குளிச்சு வாங்கி கட்டி 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 பண்ணாத செலவு கிடையாது, போகாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, எல்லாத்தையும் பண்ணணும். 14 வருஷம் நானும் போற ஒரு கிறிஸ்டின் பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, நிறைய பேர் அடிச்சுட்டு எல்லாம் சொன்னாங்க. கடைசியா என்னுடைய மனைவி தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு வான்னு சொல்லி அம்மா சர்ச்சுக்கு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அது மனசு நிம்மதிக்காக போயிட்டு வரட்டு, 16 வருஷம் குழந்தை இல்லையே, அது நிம்மதிக்காக போட்டு அனுப்பிச்சு விட்டேன் அவர் சொன்னது. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவ எல்லாத்தையும் கழட்டி போட்டா. எனக்கே என்னன்னே புரியல. எல்லாம் மந்திரித்து தாய்த்து கட்ட மட்டை எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சுட்டு அவன் முழுசா வந்து பைபிள் கையில இருக்க ஆரம்பிச்சா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு பிறகு என் கையை பிடிச்சி ஜெபிக்க ஆரம்பிச்சா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதற்கு பிறகு அவ விசுவாசத்தோட கர்த்தர் நமக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாங்க. அவன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னான், ஆண் குழந்தை அப்படின்னு. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பாருங்க, அவன் சொல்லி 6 மாசத்துல 16 வருஷத்துக்கு பிறகு முதல்ல பெண் குழந்தை முதல்ல கர்த்தர் எனக்கு பெண் குழந்தையை கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னா. முதல்ல கர்த்தர் அதே போல 16 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு பெண் குழந்தைய கடைசி வாங்க. அல்லேலூயா. என்னால ஆச்சரியமா இருக்கு, நம்ப முடியல. இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாத இப்படி ஒரு தெய்வம் செய்தா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்ச்சுக்கு வரேன் போனேன். ஒரு விசுவாசியா போனேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன ஊழியக்காரன் சொன்னார். அல்லேலூயா. 74 வயதுல இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் சொன்ன சாட்சி. அன்னைக்கு சொன்ன, ஏன் நீ எங்க இடத்த சொல்லல அப்படின்னு சொன்னேன். இல்ல, அன்னைக்கு கர்த்தர் சொல்லல, இங்க சொன்ன சொல்ல அப்படின்னாரு. பாருங்க, முதல் குழந்தை 16 வருஷம் கழிச்சு அவருக்கு பிறந்துச்சான். 2வது குழந்தை அதுக்கு அடுத்த 5 வருஷம் கழிச்சு 2வது குழந்தை பிறந்துச்சு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது குழந்தை மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு பிறந்துச்சு. 16 + 5 21, 21 + 5 26. அவருக்கு 3 ஜெனரேஷன் வர்றதுக்கு டோட்டலா 26 இயர்ஸ் டைம். எத்தனை டைம்? 26 வருஷம் டைம். இந்த 3வது பையனுக்கு திருமணத்துக்கு தான் நான் போயிட்டு அரேஞ்ச் பண்ணி பொண்ணு பார்த்து அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை பண்ணிடுச்சு. கர்த்தருக்கு பிரியமா வந்து ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, என்னையா அது இது சொல்லவே இல்லையே அப்படின்னப்போ பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு சாட்சியை நிறுத்தி அதற்கு பிறகு அந்த குடும்பத்தையே ஊழிய குடும்பமா மாத்திட்டார். பூசாரி குடும்பத்தையே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் தேவனை யார? நீ கிறிஸ்தவனா இருக்கிற, பாடுபடுற, வெட்கப்படாத. பாடுபடுற, வெட்கப்படாத. யாரை மையப்படுத்தணும்? தேவனை மையப்படுத்தணும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள, உனக்கும் தேவனுக்கும் இடையில காணப்படக்கூடிய உறவின் பலம் அதுதான். நீ போயிட்டு ஊரா போஸ்ட் அடிச்சு விட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஐ அம் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ பாடுபடு. கிறிஸ்துவனா இருந்தா பாடுபடு. ஆனா எப்படி பாடுபடணும்? தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிற மகளாக காணப்படணும். ஆமா பிரதர், ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர். என் பொண்ணுக்கு வேலைக்காக 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தேன் பிரதர். பணமும் போயிடுச்சு, வேலையும் கிடைக்கல, ஏமாந்துட்டேன். கர்த்தர் எனக்கு ரொம்ப பாடுகளா இருக்குது. இந்த பாடுல விடுதலை வேணும். ஆண்டவர் சொல்றாரு, அனுபவி. என்ன சொல்றாரு? இந்த பாட்டுல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது. இதுக்கு பேர் பாடு கிடையாது, கொழுப்பு. இது பேர் என்னது? கொழுப்பு. எல்லாரும் சொல்லுங்க, கொழுப்பு. கொலஸ்ட்ரால். இது பேர் என்னது? கொலஸ்ட்ரால். கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. என்ன கொழுப்பு? கெட்ட கொழுப்பு. பாருங்க, அதனால்தான் அதுக்கு முந்தின வசனத்துல சொல்ற, ஒருகளில் ஒருவன் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு நீ கொடைதுன்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஆண்டவர் சொல்றது, நான் அதற்கு பொறுப்பாளி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், நீ கிறிஸ்டியனா இருந்தா, நீ பாடுபட்டா
வெட்கப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என் நாமத்து நிமித்தம் நீ வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, ஆண்டவருக்கு உண்மையா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, பாடு அனுபவிச்சுட்டு இருக்கிற அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது நீ வெட்கப்படாம எப்படி இரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரொம்ப 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 அழகான ஒரு காரியம். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நீ இருக்கிற, பாடு கஷ்டப்படுற, கர்த்தருக்காக கஷ்டப்படுறேன்னா வெட்கப்படாத. உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய முழு குடும்பமும் ஆண்டவர் அறியாத குடும்பம், இந்து ஃபேமிலி இல்லையா? அப்ப எங்க அப்பாவுடைய மரணம், நான் தான் மூத்த பையன், முதல் பிள்ளை, நான் தான் கொல்லி வைக்கணும். ஆனா இப்போ நான் கிறிஸ்தவன், அதனால எனக்கு கர்த்தர் இடம் கொடுக்கல, ஆண்டவர் வந்து அனுமதிக்கல. எனக்கு அப்படிப்பட்ட மனசு வரல. என்னடா போயிட்டு கொல்லி வச்சேன்னா அவ்வளோ எல்லாமே நமக்கு வருமே. ஆமா, பிளஸ் ட்ரெஸ் ஒரு 200 செட்டு ட்ரெஸ் வருமே. ஊர்ல எல்லாரும் வந்து விபூதி அடிப்பாங்க. ஆமா, நல்ல ஒரு ராஜ மரியாதை கிடைக்குங்க நமக்கு, குடும்பத்துல மூத்தவங்க. ஆமா, அதனால இந்த எந்த பிலிம் ஷோவும் என் முன்னாடி வரல. 5 மணிக்கு மேல அப்பாவுடைய அந்த சரீரத்தை அங்க எரிக்க போறாங்க. அந்த சாணி வந்து மூஞ்சில மட்டும் வைக்கல, மீதி சுத்தி வச்சு அடிக்கிட்டாங்க. எனக்காக வெயிட்டிங். அப்ப நான் ஃப்ளைட்ல இருக்கிறது, சென்னையில இருந்து தூத்துக்குடியில இறங்கி, தூத்துக்குடியில இருந்து கார் எடுத்து 150 கிலோமீட்டர் வேகத்துல நான் ஊருக்கு போறேன். அங்க அதில் ஒரு போன் வந்துச்சு, எல்லாம் பாடி சுடுகாட்டுக்கு போயிடுச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற நான் சுடுகாட்டுக்கு போறேன். அங்க போயிட்டு அங்க போயிட்டு அழுதுட்டு அவரை பார்த்துட்டு அந்த இடத்துல ஓரமா போய் திண்ணையில இருக்காங்க. திரளான கூட்டம் ஜனங்க எல்லாரும் என்ன மறைச்சு பார்க்கறாங்க. இவெல்லாம் ஒரு மனுஷனா? பெத்த தகப்பனுக்கு கொல்லி வைக்க துப்பு இல்லை. இவெல்லாம் ஒரு மனுஷனா? அதெல்லாம் எதுக்குதான் பெத்தாங்க தெரியல. பாரு, இவன் வந்து எப்பேற்பட்ட மனுஷனா இருப்பான். ஆமா, கடவுள் பேரை சொல்லி குடும்பத்தையும் மறுதளிக்கிறாங்க. எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமா, தம்பி உனக்கு எனக்கு உறவே கிடையாது. ஆமா, முழு குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானவங்க அந்த இடத்துல ஓரமா நான் போயிட்டு உட்கார்ந்து, என்கிட்ட யாருமே வரல. அப்பாவோட உடன்பிறந்தவர்களோ அல்லது உறவுகளோ யாருமே கிட்ட வரல. ஏன்னா செய்ய வேண்டியது செய்யாமல் ஓரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. ஆத்துல மொட்டையை பக்கமா அடிச்சுட்டு, விபூதியெல்லாம் அடிச்சுட்டு தம்பி எல்லா வேலையும் செய்யலாம். டவல் கட்டிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல நான் எதையுமே செய்யல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்துகிறார். நான் அந்த இடத்துல போயிட்டு ஒரு வாசப்படியில உட்கார்ந்து அழுதுகிட்டே அப்படியே அந்த தூரத்துல அங்க நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்து அழுது. என்கிட்ட யாரும் கிடையாது. அதனால அழும்போது என் கூட யாருமே இல்லை. ஜாலியா உட்கார்ந்து அழுதுகிட்டே என் கூட உட்கார்ந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த இடத்துல நான் மட்டும்தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போயிருக்கேன். அப்போ அந்த இடத்துல வந்த எல்லா ஜனங்களுக்கும் அது வரைக்கும் நான் யாருக்கு தெரியாது. அன்னைக்குதான் அந்த ஊருக்கு போய், ஆமா, கிட்டத்தட்ட ஆமா 50 ஆண்டுகள் அந்த ஊர்ல நான் யாருக்குமே தெரியாது. நான் இந்து, நான் தெய்வனுடைய பிள்ளை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அன்றைக்கு எங்க அப்பாவுடைய மரணத்துல அந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்துல நான் யாருக்கும் சொல்லல. ஆனா ஊர்ல இருக்கிற மொத்த ஜனங்களுக்கும் அன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், நான் ஒரு கிறிஸ்தவன். அல்லேலூயா. நீ கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால், நான் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடு, அதுக்காக நான் உங்களுக்கு நான் சொன்னேன். என்னை எல்லாரும் வெட்கப்படுத்தினாங்க, ஆனா நான் வெட்கப்படாமல் இருந்தேன். எல்லா இடத்துலயும் நான் இங்கிருந்து போகும்போதே சாப்பிடல, சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடல. 5:30 மணிக்கு மேல அங்க போய் சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு வாய்ப்புகளே இல்லை. பசி மயக்கம் ஒரு பக்கம், தண்ணி ஒரு பாட்டில் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெட்கம், அவமானம். ஆனா
ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது வரைக்கும் அந்த ஊருக்கு போகும்போது எனக்கு யாருமே கிடையாது. ஆனா என்றைக்கு அங்கே நான் கிறிஸ்துவன் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம், அது போல நான் எப்போ ஊருக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய சபைகளை பிரசங்கம் பண்ணபடி கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அநேக குடும்பங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். போனாலே எப்போ நான் வந்துட்டேன்னு அந்த போய் வீட்டு வாசப்படி மிதிச்சாச்சுனாலே அடுத்த 1 மணி நேரத்துல அங்க வந்து போன் வரும். அதாவது வந்துட்டீங்கன்னு கேள்விப்படுறேன், என்னைக்கு கிளம்புறீங்க? நான் 2 நாள் இருப்பேன். அப்படியா, சரி, இன்னைக்கு சாயங்காலம் அங்க, நாளைக்கு காலையில இங்க, வரிசையில் லைனா ஒவ்வொரு இடத்துலயா கூப்பிடுவான். ஜெபத்துக்கு சபையில அதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இருப்பீங்க இல்லையா? சர்ச்சில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுவோம் இமீடியட்டா. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் இல்லை, அவங்க தனியாக ஸ்பெஷல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எந்த கிராமத்துல நான் பிறந்தேனோ அதே கிராமத்துல இயேசுவை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன். நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் வந்தாலும் நீ வெட்கப்படாமல் கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு நீ பாடு அனுபவிச்சேன்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. ஆனால் உண்மையுள்ள கிறிஸ்தவனாக இருந்து, if you are a true Christian, உண்மை உள்ள கிறிஸ்தவனாக இருந்து நீ பாடு அனுபவிச்ச அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆமா, ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். நீ தேவனை மகிமைப்படுத்து. யாரை மகிமைப்படுத்து? நீ யாரையும் பார்க்காத, மனுஷனும் பார்க்காத, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்க. உலகத்து பாடுகள்னா இன்னைக்கு மனுஷன் ஃபுல்லா இருக்கு. வீட்டுல அது இல்லை, இது இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. முழுவதுமாக இந்த உலகத்தை குறித்த பாடுகள்னாலே கவலைப்பட்டு 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 ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம நம்ம போயிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு பிரியமான ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்டியன். மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்றாரு, யூ ஆர் எ கிறிஸ்டியன். அப்படின்னு அது மீனிங் என்னன்னா, உன் வாழ்க்கையில பாடு இருந்தாலும் நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, நீ என்னை மகிமைப்படுத்து, நீ வெட்கப்படாத அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு விஷயம், சொல்றாருன்னா ஒரு விஷயம். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐ அம் கிறிஸ்டியன். நான் கிறிஸ்தவன். யாரு? அதனால இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? நீ கிறிஸ்தவன் அப்படின்னா நான் இயேசுவின் சீஷன். நான் யாரு? இயேசுவின் சீஷன். நான் கிறிஸ்துவன் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவன். நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொன்னா இயேசுவின் சாயலை உடையவன், இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவன். அதான் கிறிஸ்துவன். இப்போ நான் சொல்றேன், ஐ அம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னு ஆசைப்படுவேனா, பிரியம் இல்லாததை செய்யணும்னு ஆசைப்படுவேனா? இப்ப நான் கிறிஸ்தவன் யாருக்குமே சொல்லலைங்க, தெரியுமா உங்களுக்கு? யாருக்கிட்டமே நான் கிறிஸ்டியன் சொன்னதே கிடையாது. ஆனா நான் வேலை செய்யும் போது நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, நீங்க கிறிஸ்டியனா? எங்க ஊர்ல ஒருத்தர்கிட்ட கூட நான் கிறிஸ்டியன் சொன்னதே கிடையாது. ஆனா ஊர்ல இருக்கிற மொத்த பேருக்கு தெரியும் நான் கிறிஸ்டியன். ஏன் தெரியுமா? நீ வாயை திறந்துட்டு லப லப லபன்னு கத்திட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. உன்னுடைய கிரியைகள்னால தெரியும் நீங்க கிறிஸ்டியன். உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ், அதுதான் உன்னை கிறிஸ்தவனை காட்டும். நீ செய்யக்கூடிய கிரியைகள் மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்க வந்து அது வந்து பிரயோஜனமே கிடையாது. நீ கிறிஸ்டின் சொல்றா, இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் பாரு எவ்வளவு அநியாயம் பண்றாங்க, யாருடைய நாம தூஷிக்கப்படுது? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம ஆண்டவர் சொல்றாரு, if you are a Christian, நீ வெட்கப்படாத, நீ வெட்கப்படாம இரு, என்ன மகிமைப்படுத்து. உன் பாடுகள் யார் மத்தியில்? உன் பாடுகள். இப்போ தேவனை மகிமைப்படுத்துறதுனா என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுனா என்ன? எப்படி மகிமைப்படுத்த முடியும்? அத வசனத்தின் மூலமா சொல்லி காட்ட முடியுமா? எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? வசனம் சொல்ல முடியுமா? சொன்னா உடனே ஒரு சாக்லேட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
நீ தேவனை ஆண்டவர் சொல்றாரு, என்ன மகிமைப்படுத்துங்கிறாரு. நீ எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவ? மகிமைப்படுத்துறதுன்னா என்ன? நீ கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துவ? ஆண்டவர் சொல்றாரு, புரியல? பிரின்சி சொல்றாரு, நம்ம ஸ்தோத்திரம் சொல்றதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு பிரின்சி ஃபர்ஸ்ட் சொன்னாப்புல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சி சொன்னதுனால பிரின்சிக்கு 6 சாக்லேட். கை தட்டலாமே. கர்த்தருக்கு பிரியமா அவருடைய வசனம் சொல்லுது. சங்கீதம் 50 கடைசி வசனம் படிங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். போதும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துகிறான்? வாழ்க்கையில நீ கிறிஸ்துவனா இருக்கிற, மற்றவனுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, மாடசாமிக்கு உனக்கு வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் நீ கிறிஸ்டியன். உன் வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது. நீ கஷ்டம் இருக்கும்போது, பாடு இருக்கும்போது வெட்கப்படாம என்ன மகிமைப்படுத்து. என்ன இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நம்ம வரணும். வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ அந்த அளவுக்கு முட்டி போடும். நல்லா முட்டி போட்டு துதி, ஜெபம் பண்ணு, சண்டை போடாது. நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில பாடுகள் வந்து என்ன பண்றாங்க, மல்லு கட்டிட்டு நிக்கிறாங்க. 1 மணி நேரம் நைட்டு, அதுவும் 12 வரைக்கும் கூட சண்டை போடுவாங்க. ஆனா 12 வரைக்கும் ஜெபிக்கவே மாட்டான், பைபிள் படிக்கவே மாட்டான். ஆனா என்ன பண்ணுவாங்க, ஏய் நீயா நானா பார்த்தோம் சண்டை 12 வரைக்கும். பிசாசுக்கு இடம் கொடுப்பாங்க. பாடுகள் மத்தியில யாருக்கு இடம் கொடுப்பாங்க? பிசாசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு. யாருக்கு? பிசாசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு. நீ பாடுகள் மத்தியில பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். யாருக்கு இடம் கொடுக்க கூடாது? பாடுகள் மத்தியில உடனே பைபிள் எடு, உடனே முட்டி போடு, உடனே துதிக்க ஆரம்பி, உடனே ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது அழகா. ஒருவர் கிறிஸ்தவனாக இருந்தால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து 100 முறை சொல்றேன். இன்னும் உங்களால 1 முறை கூட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு மண்டை ஃபுல்லா பாடுகிற சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எனக்கு கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்து பிரச்சனை மட்டும் கஷ்டம்னா, எனக்கு நிறைய விஷயங்களை நான் உள்ள வச்சுட்டு இருக்கேன். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனாலும் சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமா இருக்கு, சமாதானமா இருக்கு, கஷ்டப்படாம இருக்கு. நான் யாருக்கிட்டையும் என்னுடைய கஷ்டங்களை சொல்லி புலம்புறதும் கிடையாது, போராடினதும் கிடையாது மற்றவங்க. ஆமா, என் கஷ்டம் எனக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்தணும். யாரை மகிமைப்படுத்தணும்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நீங்க வாங்க. வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும்போது நீ தேவனை மகிமைப்படுத்து. ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணு? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துகிறான்? கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமா, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க எவ்வளவு நேரம் டிவி பாக்குறீங்கன்னு தெரியாது. எவ்வளவு நேரம் செல்போன்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு தெரியாது. எவ்வளவு நேரம் சண்டை போடுறீங்கன்னு தெரியாது. 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. 4ஐயும் கம்பேர் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, எவ்வளவு நேரம் சண்டை போடுறீங்க, எவ்வளவு நேரம் டிவி பாக்குறீங்க, எவ்வளவு நேரம் மொபைல் போன்ல அப்படியே ஆந்த மாதிரி முடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. 4 விஷயம். எந்த விஷயம்? அதுவும் இரவு நேரத்துல நம்ம பிள்ளைகளுடைய கண்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? சான்ஸே கிடையாது. எதுக்கு? டிவி மொபைல் போன் பார்க்கல, அவ்வளவு பிரகாசமா இருக்கு. பாருங்க, அது மட்டும் பிரகாசமா இல்லை, அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாடுகளும் பிரகாசமா இருக்கு. பாடுகள் எப்படி இருக்கு? பிரகாசமா. அதான் நீ உனக்கு வாய்ப்பு நேரம் கிடைக்கும் போது உன் அறைக்கதவை பூட்டி உன் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்ப அவர் எப்படி பதிலளிப்பாரா? வெளியேறது மாதிரி பதிலளிப்பார். சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னார், வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாடுகள் இருக்கோ அந்த பாடுகள் மத்தியில ஒரு அறைக்கதவை பூட்டி ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு கர்த்தர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம
அறைக்கதவை பூட்டி சத்தம் போடுறாங்க. என்ன பண்றாங்க? வெளியில அந்த சத்தம் யாரும் கேட்கல. வெளியில சத்தம் ஆண்டவர் சொன்னார், அறைக்கதவை பூட்டி ஜெபம் பண்ண சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிசாசு எப்படி விளையாடுறான் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில நீ கிறிஸ்தவன், பாடுகள் இருக்கு. நீ ஜெயிக்கணும்னா, நீ வெட்கப்படாம இருக்கணும்னா தேவனை மகிமைப்படும். தேவன் என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகுதான் ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படும். ஸ்தோத்திர பலியிட்டு என்னை ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும், நீ எப்ப அவரை கூப்பிடுறியோ, எப்ப அவரை நோக்கி பார்க்கிறியோ, அப்போ வாழ்க்கையில ஆண்டவர் பிரகாசம் மாத்துவாரு. நீ வெட்கப்பட மாட்ட, நீ என்ன பட மாட்ட. சரி, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால், ஒருவன் கிறிஸ்துவனாய் இருந்தால், பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை அப்படி மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் வாழ்க்கையில் என்ன செய்வார் அதை பார்ப்போம், நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாருங்க, நீ பாடுபடுற அப்படின்னா கிறிஸ்துவுடனே கூட நீ மகிமைப்படுகிறாய், கிறிஸ்துவுடனே கூட நீ. இப்போ இத சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, 18வது வசனம். இக்காலத்து பாடுகள் present sufferings. என்ன சஃபரிங்ஸ்? இக்காலத்து பாடுகள்னா இப்போ நீ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடுகள். எதுக்காக தெரியுமா? 100%, 200%, 1000 டைம்ஸ் என்னால சொல்ல முடியும். உலகத்துக்காக. எதுக்காக? உலகத்துக்காக. ஐயோ, என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, ஐயோ இன்னும் கடன் பிரச்சனை தீரலையே, ஐயோ எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து சேரலையே. உனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து சேர்ந்தாச்சுன்னா நீ சேராம இருப்பியா? நீயும் போய் ஒரு நாள் சேர்ந்துருவ. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலக காரியங்களை குறிச்ச அந்த பாடுகளை குறிச்ச கவலை அப்படியே பிச்சு கட்டிட்டு நிக்குது. எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. அதனால அவங்க கடவுளை குறிச்சு கவலையே படலைங்க. They never considering about the God, Lord Jesus Christ. அவரை குறிச்சு அவங்க கவலையே படல. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை பெருசா இருக்குது, அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு டைம் இல்லை. எதுக்கு டைம் இல்லை? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு டைம் இல்லை. They are very busy. என் வேலையில பிஸி, என் பிள்ளைகள்ட்ட பிஸி, ஊர் சுத்துறதுல பிஸி, 1000 வேலைகளை பார்க்கறது. நான் பிஸியா இருக்கிறதுனால சர்ச்சுக்கு வர்றது டைம் இல்லை, ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை, சரியான டைமுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, ஆண்டோடைய சமூகத்தில் முட்டி கூட டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லை. அதனால உனக்கு செய்ய வேண்டிய செய்யறதுக்கு எனக்கும் டைம் இல்லை. யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறதற்கு எனக்கும் டைம் இல்லை. அதான் உண்மை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு பைபிள்ல போட்டுக்கா இல்லையா? அவர் சொன்னாதான் நடக்கும், அவர் கட்டளை இட்டாதான் அது வேலை ஆகும் அப்படி பைபிள்ல போட்டுக்கா இல்லையா? போட்டு. அப்ப அவர் சொல்லணும், அவர் கட்டளையிடணும். ஏன்? நீ யாருடைய பிள்ளை? நீ யாரு? கிறிஸ்தவன். யாரு? அப்ப நீ யாருடைய பிள்ளை? அவருடைய பிள்ளை. அப்ப அவர் சொல்லணுமா, வேற யாருன்னா சொல்லணுமா? அவர் சொல்லணும், அவர் கட்டளையிடணும். பிகாஸ் நீ கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவன் இல்ல, நீ மாடசாமி அப்படின்னா அவர் சொல்லுவார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, யூ ஆர் கிறிஸ்டியன், நீ கிறிஸ்தவன். அதனால உனக்கு கட்டளை கொடுக்கறதும் அவரு, சொல்றதும் அவரு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இங்க வசனம் சொல்றது இக்காலத்து பாடுகள். இக்காலத்து பாடுகள்லயே நீ நொந்து நூடுல்ஸ் ஆகி செத்துக்கிட்டு இருக்கிய.
எவ்வளவு நாள் இருப்ப? சாகிற வரைக்கும் காலத்து பாடுங்க அனுபவிச்சிருக்கியா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இக்காலத்து பாடுகளை நீ எவ்வளவு நாள் அனுபவிப்ப? உசுரோட இருக்கிற வரைக்குமா? இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, இக்காலத்து பாடுகள், இக்காலத்து பாடுகள், இக்காலத்து பாடுகள்லயே நீ உன் தலையை ஃபுல்லா வச்சுக்கிட்டு நீ பிறந்த குழந்தைல இருந்து சாக போற கட்டா ஆகிற வரைக்கும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கிற. பிறந்த உடனே ஸ்கூலுக்கு புக்கு, நல்ல ட்ரெஸ்ஸு, அப்புறம் வாலிபல் ஆன உடனே அது வாங்கணும் இது வாங்கணும், நல்லா சூப்பரா ஜாலியா. ஆமாம், கல்யாணம் ஆனவனே என் மொண்டாட்டி, குழந்தை பிறந்தவொடனே என் பிள்ளைக்காக தான் வாழ்ந்தேன். ஆமா, பிள்ளை. அது பிறகு வயசான பிறகு ஓரமா சேர் போட்டு உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடும். எப்போ போய் சேரணும்னு தெரியல. நீ சொல்லுனா கூட ஒரு நாள் போய் சேர்ந்துடும். இதுதான் வாழ்க்கையா? இக்காலத்து பாடுகள். இக்காலத்து பாடுகளை நீ பட்டுக்கிட்டே இருக்கிய, ஜெனரேஷன் வைஸ் அதுதான் இந்த உலகம் பட்டுக்கிட்டு இருக்குது. உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை பிரிச்சிருக்கிறாரு, ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு பிரிச்சாரு உன்னை? எதுக்கு பிரிச்சாரு? புலம்புறதுக்கா? இக்காலத்து பாடுகளை நினைச்சே புலம்பிட்டு அப்படியே கட்டையில போறதுக்கா? வசனம் என்னங்க சொல்லுது? இக்காலத்து பாடுகள் உனக்கு இருக்குன்னு தான் சொல்லுது. ஆனா ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டார், ஒருவர் கிறிஸ்தவனா இருப்பதினால். இக்காலத்து பாடுகள் எல்லாருக்குமே இருக்கு, ஆனா நீ கிறிஸ்டின். ஆனா நீ யாரு? இக்காலத்து பாடுகள் எல்லாருக்குமே இருக்கு, ஆனா நீ கிறிஸ்டின். நீ கிறிஸ்டினா இருக்கிறதுனால நீ பாடு இருந்தாலும் நீ வெட்கப்படாத. என்னை மகிமைப்படுத்துன்னு ஏன் சொல்றாருன்னா, இங்க வசனம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நீ தேவனை மகிமைப்படுத்தும் போது கர்த்தரை வெட்கப்படாமல் அவரை மட்டும் சார்ந்து அவரை துதித்து அவரை குறித்த பக்தி வைராக்கியத்தோடு நீ உண்மையுள்ள கிறிஸ்தவனாக வாழும்போது பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். நீ இக்காலத்து பாடுகளை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு பரிசுத்த தேவனை துதிப்பதற்கு அவர் சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்து நீ கர்த்தருக்காக உன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, நீ தேவனை மகிமைப்படுத்தும் போது அவருடைய மகிமை உன்னிடத்தில் வெளிப்படும். அவருடைய மகிமை எங்க வெளிப்படுமா? எங்க வசனம் சொல்லுது, இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. ஆண்டுடைய மகிமை அவர் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. I consider that the sufferings of this present time are not worth comparing with the glory that is to be revealed to us. ரொம்ப அழகா சொல்றாரு, நீ இக்காலத்து பாடுகளை நினைச்சே தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி மொட்டையாய் பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்கிய, நீ என் சமூகத்துல உட்காரு, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும், நான் உன்கிட்ட என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது நீ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறார். அது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறார். நாட் ஒர்த் கம்பேரிங். அந்த பிரச்சனை நீ கன்சிடரே பண்ண முடியாது, அது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறார். நீ ஏதோ பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருக்கியோ, கடன் பிரச்சனையோ இல்ல உடம்புல இருக்கிற வியாதி பிரச்சனையோ, ஏதோ ஒரு பிரச்சனையை நினைச்சு அழுது கூட்டுறல் போட்டுட்டு பேனர் அடிச்சு ஒட்டிட்டு எனக்கு அப்படி எனக்கு இப்படி சொல்லிட்டு ஊரெல்லாம் நீ வந்து எப்படி கத்திட்டு குழம்பிட்டு சொந்தக்காரங்கிட்ட அவங்ககிட்ட மாமன்ட்ட மச்சான்ட்ட சித்தப்பாட்ட பெரியப்பாட்ட எல்லாரும் எனக்குன்னு புலம்பிட்டு இருக்கியோ, எந்த பிரச்சனையை குறிச்சு அந்த பிரச்சனையை குறிச்சு நீ பெருசா நினைச்சிட்டு இருந்திய, எப்ப என்கிட்ட வந்து முழுசா கன்ஃபஸ் ஆகி உன்னை ஒப்பு கொடுத்து முழுசா அர்ப்பணிச்சு நீ இக்காலத்து பாடுகளை குறித்து வெட்கப்படாமல் என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனையை நான் ஒண்ணுமே இல்லாம பண்ணிக்கிறேன். என்ன சொன்னாரு? ஒண்ணுமே இல்லாம பண்ணிக்கிறேன். அதுதான் பாடு, இந்த வசந்த பாடு. ஆதவா இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Sufferings of this present time are not worth comparing with the glory. தேவனுடைய மகிமைக்கு முன்பாக உன்னுடைய பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. அந்த மகிமையை நீ இன்னும் பெற்றுக்கொள்ளல, அதனால அந்த பிரச்சனை பெருசா இருக்கு. அதனால அந்த பிரச்சனை எப்படி இருக்குது? பெருசா இருக்குது, தாண்டவமானது.
எப்பொழுது தேவனுடைய மகிமை இனி உன் வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய தேவனுடைய மகிமை. இது என்ன போடுறது? இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. அப்படிதான் போடுறது தமிழ்ல. படிங்க. இனி நம்மிடத்தில் வெளிப்படும் இனி மகிமைக்கு இனி நம்மிடத்தில் என்கிட்ட வெளிப்படக்கூடிய மகிமை. யாருடைய மகிமை? தேவனுடைய. அந்த மகிமை யார்கிட்ட வெளிப்பட போகுது? என்கிட்ட வெளிப்பட போகுது. பக்கத்துல பாசுங்க. இனி என்னிடத்தில் வெளிப்படும் மகிமை. இனி என்னிடத்தில் வெளிப்படும் மகிமை. இனி என்னிடத்தில் வெளிப்படும் கர்த்தருடைய மகிமை. என் வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய கர்த்தருடைய மகிமை. என் சூழ்நிலைகள் மத்தியில் வெளிப்படக்கூடிய கர்த்தருடைய மகிமை. அந்த மகிமைக்கு முன்பாக என் வாழ்க்கையில காணக்கூடிய பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே. அதைத்தான் கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வினால நமக்கு சொல்றார். கர்த்தருக்கு பிரியமானவர். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டான், வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள போலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை.